தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அப்ப டிடி தினகரன் அவர்கள் என்ன சொல்றாரு, பாஜக எதிர்ப்பில் அப்படி ஒரு வேளை இந்தியா கூட்டணியில் திமுகவும் தாவேகாவும் இருக்கணும் அப்படின்னா, இப்ப மாநில அளவுல இப்ப நீங்க 35% ஓட்டு வச்சிருக்கீங்க டிவிக்கு. இப்போ உங்களை வீழ்த்துறதுக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்று சேரலாம். எப்படி அறிஞர் அண்ணா மூதறிஞர் ராஜாஜி இன்னும் பல ஒரு ரெயின்போ அலையன்ஸை கட்டமைச்சு எப்படி ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணாங்களோ வருங்காலங்களில் அதுவும் அமையலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இரு திராவிட இயக்கங்களும் வருங்காலங்களில் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கூட்டணியாக? ஏன்னா அவங்க தனித்துவமான ஒரு கட்சி, இவங்க தனித்துவமான கட்சி. கொள்கை என்பது ஒரு அடிப்படையில ஒரே கொள்கை தான் சொல்லப்படும். அப்ப அப்படிங்கிற பட்சத்துல அப்படி வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? காலம் தான் சார் தீர்மானிக்கும். ராஜாஜியும் அண்ணாவும் இணைந்ததை காலம்தான் தீர்மானித்தது. அந்த கூட்டணியில் காகிதமில்லத்தவர்கள் இருப்பார் என்பதையும் காலம்தான் தீர்மானித்தது. பின்னாளில் ராஜாஜியை வைத்துக் கொண்டு அமைக்கப்பட்ட கூட்டணியில் வெற்றி பெற்ற அண்ணாதான் பெரியாருக்கு இந்த அரசு காணிக்கைன்னு சொன்னார். ராஜாஜிக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. தேர்தல் வெற்றி என்பதுதான் கணக்கு, இலக்கு. அதற்காக எத்தகைய பெரிய தியாகத்தையும் செய்யலாம். தியாகம் செய்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகு எத்தகைய வேலையையும் செய்ய முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார் அண்ணா. இப்ப அதிமுக திமுக கூட்டணி சாத்தியப்படுமா அப்படின்னா, சாத்தியப்படாதான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை கடந்து அதற்கான தேவை இப்போது இருக்கிறதான்னு நீங்க பார்க்கணும். அவ்வளவுதான். அன்றைக்கு அந்த தேவை இருந்தது, இன்றைக்கு அந்த தேவை இருப்பதாக நான் கருதுறேன். அதிமுக என்ன வாக்கு வங்கி வைத்திருக்கிறது நீங்க நினைக்கிறீங்க? அதிமுகவை கூட்டணிக்குள் வைத்துக் கொண்டாதான் திமுகவால் தாவேகாவை வீழ்த்த முடியும் என்கிற அளவுக்கு திமுக வீக்கா இருக்கா? அதையும் நீங்க யோசிக்கணும் இல்லையா? திமுக வலிமையா தான் சார் இருக்கு. திமுக ஒன்னும் வலிமை குறைந்து போயிடல. இப்படி ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்று பேசுவது திமுகவினுடைய நம்பிக்கையை சிதைக்கிற வேலை. திமுக மீது மக்கள் வைத்திருக்கிற அந்த பார்வையை வேறு பக்கம் திசை திருப்புகிற வேலை. அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னு கேட்டா, திமுகவை வலிமையாக இருந்து தாவேகாவை வீழ்த்தி விட முடியும் என்கிற நிலையில் அதிமுகவோடு எதற்காக கூட்டு? நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, டிடிவி தினகரன் சொல்றது பயம் வந்துருச்சு, அதனால வாங்க எல்லாரும் சேர்ந்து நின்றுலாம் அப்படின்னு சொல்றீங்க. பயமே இல்லைன்ற. என்ன பயம்? விஜய்க்கு இன்றைக்கு மக்கள் வாக்களிச்சிட்டாங்க. விஜய்க்கு அலை வீசிருச்சா? எல்லாரும் சொல்றாங்களே விஜய் அலை வீசி இருந்தா 234 தொகுதியில 150 தொகுதி வந்திருக்கணுமே. அலை வீசி இருந்தா 118 அறுதி பெரும்பான்மை கூட கிடைக்கலையே. 118 அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒருவரை பார்த்து பயந்து கொண்டு இதுகாரும் எதிர் அரசியல் செய்த ஒரு கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து விடணுமா? அப்படி ஒரு தேவை இருந்திருக்கா? 2029 தேர்தல் பார்க்கலாம், 2031 தேர்தல் பார்க்கலாம். அதுக்குள்ள எதுவுமே நடக்காது அப்படின்னு நீங்க சொல்லிட முடியாது இல்லையா? அதற்கான தேவை இப்ப இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக கூட்டணி சேரக்கூடாதா? யாரோடு வேண்டுமானாலும் யாரும் கூட்டணி சேரலாம். அதிமுகவோட பாஜக கூட்டணி சேரது இல்லையா? மினிமம் காமன் ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு கலைஞர் வாஜ்பாய்க்கு ஆதரவு தெரிவிக்கலையா? அதெல்லாம் கூட்டணி என்பது வெற்றிக்கான கணக்கு, வெற்றிக்கான இலக்கு, அவ்வளவுதான். அது எதை வைத்து வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வைத்து வேண்டுமானாலும் அமையலாம். அதெல்லாம் இங்க பிரச்சனை. ஆனா அதுக்கு என்ன தேவை இருக்குங்கிறது தான் என்னுடைய கேள்வி. மிக தெளிவானது. அதற்கான தேவை இப்போது இருக்கிறதா என்பதுதான். அதற்கான தேவை இப்போது இல்லை என்று நான் உணர்கிறேன். என்னுடைய அரசியல் அறிவுக்கு தேவையும் இல்லை, அதற்கான தேவையும் இல்லை, அப்படி ஒரு தேவையும் இல்லை. நீங்க அதான் புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்சியை வைத்துக் கொண்டு திமுக போட்டியிட்டு வெற்றி பெறுகிற நிலை வரும்னு சொன்னா திமுக அவ்வளவு வீக்கா போயிருக்கணும். அந்த வீக்கான நிலைக்கு திமுக இன்னும் போக, அதனால அதுக்கான தேவை இல்லை. இல்ல, நம்ம இன்னும் கடந்த கால கைதிகளாவே இருக்கோம். நம்ம இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு மும்முனை போட்டின்னு வந்துருச்சு தமிழ்நாட்டுல. அப்ப அப்படிங்கிற பொழுது ஒரு அணியை பத்தி தாவேக்கா, தனிப்பட்ட தாவேக்கா 35% வாக்குகள் கொண்டதாக இருக்கு. மேலும் இங்க இருந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து அங்க போயிருக்கிறாங்க பல கட்சிகள், இங்க இருந்து எல்லாருமே. அப்படிங்கிற பொழுது அவங்க 35 பிளஸ் ஒரு 4-5% கூட கூட்டி கழிச்சு வச்சா கூட 40% வாக்குகள் கொண்ட இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அணியை 24% வாக்கு கொண்டு இன்னும் ஒரு சில கட்சிகளினுடைய வாக்குகள் கூட்டி கழிச்சாலும் ஒரு 30க்கும் குறைவாகத்தான் வரும். இப்போ இடைப்பட்ட வாக்கு வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதிமுக ஒரு தனியா அவங்க ஒரு போட்டிட்டாங்கிற பொழுது மும்முனை போட்டி கடும் போட்டியாக இருக்கும் பட்சத்தில் முதலில் இருக்கக்கூடிய அணிக்கு தான் சாதகமாக ஒரு அமையும். எனவே இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி எப்படி ஃபார்ம் செய்வது? தோல்வி அடைந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைவதுதான் ஒரு நல்ல ஃபார்முலாவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா? இப்போ இதை எப்படி பாக்க?
பாஜகவும் தோல்வி அடைஞ்சிச்சு சார். பாஜகவும் தோல்வி அடைஞ்சிருக்கு. தோல்வி அடைந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் பாஜகவையும் சேர்த்துக் கொள்வோமே. ஏன் பாஜகவை விட்டுறீங்க? பாஜக, அதிமுக, திமுக, இன்னும் கொஞ்சம் பேர் நாம் தமிழர் கட்சி கூட தோல்வி அடைஞ்சிருக்கு. எல்லோரையும் சேர்த்து அணியை கட்டுங்க. இதெல்லாம் கேவலமா இல்லையா? என்ன சார் தமிழ்நாட்டு அரசியலுடைய நிலைமை? அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, திமுகவை ஏன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும்னு கேட்கிறேன். நான் நினைக்கிறேன் திமுக இன்னும் வலிமையாகத்தான் இருக்கு. திமுகவுக்கு எந்த பின்னடைவும் தேர்தல் அரசியல்ல வந்துடல. இப்போது கூட நடந்திருப்பது ஒரு டிசாஸ்டர் தான், ஒரு பேரிடர் தான். இது நிரந்தரம் அல்ல. எப்போதும் பேரிடர்கள் நிரந்தரமாக இருந்திருக்கிறதா? புயல் காலம் காலமாக வீசிக்கொண்டே இருக்கிறதா என்ன? 365 நாளும் பூகம்பங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றனவா என்ன? ஒரு நாள் தான் நிகழும். ஏனைய நாளெல்லாம் சுமூகமான சூழலில் தான் இந்த நாடு இருக்கிறது. இந்த பூமி பந்து சுழல்கிறது. அப்படித்தான் நீங்கள் இந்த தேர்தலை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு தேர்தல் தான். நான் ஒண்ணு கேட்கிறேன். ரொம்ப கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோ. நம்ம 2024 நாடாளுமன்ற தேர்தல் திமுக அணி பெற்ற வாக்குகள் எத்தனை? அதிமுக அணி பெற்ற வாக்குகள் எத்தனை? இடையில் ஒரு கூட்டணி வந்ததே இடைச்சொருகளாக. பாட்டாளி மக்கள் கட்சி, பாரிவேந்தர், அதுபோல பாரதிய ஜனதா கட்சி, டிடிவி தினகரன், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வந்தார்கள் இல்லையா? இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வந்த அணி பெற்ற வாக்குகள் இப்போது யாரிடத்திலே இருக்கிறது என்று நீங்கள் கணக்கெடுங்கள். யாருக்கு போயிருக்கிறது என்று கணக்கெடுங்கள். அதற்காக திமுக மட்டும்தான் வெற்றி பெற்றது, வேறு யாரும் வெற்றி பெற முடியாத சூழல் இங்க நிலவுது. 2021 ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட்டார்கள். 2019 ஒரு சீட்டை விட்டுட்டு மீதி 39 சீட் அடிச்சிட்டாங்க. இப்ப 40 சீட் அடிச்சிட்டாங்க. அதனால திமுகவை வீழ்த்துவதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர்வோம் என்று கணக்கிட்டால் அது எப்படி ஒரு சரியான கணக்காக இருக்கும்? அதே மாதிரிதான் இந்த கணக்கும். ஒரு தேர்தல்ல தான் தோல்வியை தழுவி இருக்கிறார் அண்ணன் மு க ஸ்டாலின். அவர் இன்னும் காலங்காலமாக தோற்றுக்கொண்டே வருகிற 11 தோல்வி பழனிசாமி அல்ல. ஒரு தேர்தலில் தான் தோல்வியை தழுவி இருக்கிறார். வெயிட் அண்ட் சி. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்டத்தை துவங்கும். அது துவங்குகிற போது எதிர்காலத்தில் நிற்பவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் சார், நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. விஜய் போன்றவர்கள் அரசியலில் நிலை பெற முடியாது. எத்தனை நாளைக்கு இந்த ஓட்டத்தை ஓடுவீங்க நீங்க? எத்தனை நாளைக்கு சார்? எல்லாம் ஒரு நாள் அம்பலப்பட்டு போகும். வெகு தொலைவில் அந்த நாட்கள் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் கரூர்ல செத்தவனுக்கு வேலை கொடுத்தியே, தஞ்சாவூர்ல செத்தவனுக்கு நீ வேலை கொடுத்தியா, மதுரையில செத்தவனுக்கு நீ வேலை கொடுத்தியா, உன்னுடைய வீசாலை கூட்டத்துக்கு வந்து செத்தவர்களுக்கு நீ வேலை கொடுத்தியா, ஏன் கொடுக்கல கேட்கிறாங்கல்ல. இன்னைக்கு இந்த நீதிமன்றம் கொட்டு வச்சிருச்சுல்ல. உங்களுடைய முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள், ஜிஓ பாஸ் பண்ணியான்னு கேக்குது. ஒரு பேசிக்கான தேவை சார். அது கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை செய்யணும்ன்றது ஒரு சாதாரண அடிப்படை தானே சார். அந்த ஜிஓவை நீ பாஸ் பண்ணியான்னு நீதிமன்றம் கேட்குது. பதில் இருக்கா? அம்பலப்பட்டு போனார்கள். கொள்கை முடிவு, நாங்க எது கொள்கை முடிவுன்னு கேட்டுச்சு நீதிமன்றம். கொள்கை முடிவு என்று சொன்னால் நீ அமைச்சரவை கூட்டத்தில் பேசியிருக்கியா, சட்டப்பேரவையில டிஸ்கஸ் பண்ணி அனானிமஸா சட்டத்தை பாஸ் பண்ணிருக்கியா, இந்த மாதிரி ஒரு பணி நியமனத்தை போடுறோன்றத, அப்படி ஏதாவது ஒரு செய்தி இதற்கு முன்பு இருக்கா? தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கியா? கேட்டுச்சுல நேற்றைக்கு நீதிமன்றம். டெம்பரவரி ஆர்டர் தான் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லி நிறுத்தி வச்சிருச்சு. என்னுடைய கையில் தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிடுச்சு நீதிமன்றம். இப்படி ஒவ்வொன்றாக இந்த அரசு அடிபட்டு ஒரு நிலைக்கு வரும் 5 ஆண்டுகளுக்குள்ளாக. 5 ஆண்டுகளே வருமா என்று பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த இடைத்தேர்தலிலேயே தெரிஞ்சுவிடும் என்ன நடக்க போகிறது என்று சொல்லி. காட்சிகள் இன்னும் நிறைய மாறும் சார், இன்னும் நிறைய மாறும். அண்ணன் போயிட்டார்ல திரும்ப, அப்படியே திரும்பவும் பழைய காதலி மீதான அந்த மோகம் இன்னும் குறையில. இப்பவும் அந்த பாசத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காருல்ல அவ்வப்போது. அது என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் எல்லா காலத்துக்கும் சரியாக வரமாட்டார் என்கிற எண்ணம் அண்ணனுக்கு இருக்கு. அவர் ஒரு டிப்ளமேட்டிக்கான லீடர். அவருக்கு தெரியும் அரசியல்ல எது எப்படி போகும்னு. அதனால அவர் ஓரளவுக்கு கணிக்கிறாரு. மற்றவர்கள் கணிக்க தெரியாமல் தடுமாறுகிறார்கள். அவர்கள் இனிமேல் திரும்பி வர முடியாத நிலைக்கு போவார்கள். ஆனால் நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்கிற நிலைக்கு திமுக வரும். நான் சொல்றது புரியுதா? திமுக அந்த நிலையை உருவாக்கும். திமுக 2 வெற்றியை தொடர்ச்சியாக அடுத்து பெற்றுச்சுன்னா என்ன செய்வீங்க? விஜயோட நிற்பீங்களா? திமுக எமர்ஜ் ஆகும் சார். அது எமர்ஜ் ஆகக்கூடிய கட்சி தான். அது எமர்ஜ் ஆகாதுன்னு யார் சொன்னா? இதை விட பெரிய தோல்விகளை எல்லாம் சந்திச்சிருச்சுல்ல. மிசா போன்ற அடக்குமுறை சட்டத்தை எல்லாம் சந்திச்சிருச்சுல்ல. 91 தேர்தல்ல எவ்வளவு பெரிய டிசாஸ்டர் நடந்தது. அதுவும் டிசாஸ்டர் தான்.
ம். அதையும் சந்திச்சது இல்ல. எம்ஜிஆர் இருக்கிற போது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாத நிலைக்கு அந்த கட்சி போச்சு இல்ல. அதனால அழிஞ்சிருச்சா என்ன அந்த கட்சி? அழிஞ்சு போச்சா சார்? 2 பீரியட் ஆட்சியை இழந்தோம் சார். 2011 இல்ல, 2016 இல்ல. என்ன ஆச்சு அந்த கட்சி? அழிஞ்சிருச்சா? இல்ல. மீண்டும் 2019 மகத்தான வெற்றியை பெற்று அந்த இயக்கம் எழுந்து நின்றதை போல, 2021 ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதை போல, 2024 ஃபுல் ஸ்வீப் பண்ணுச்சு இல்லையா? ஃபுல் ஸ்வீப் இதுவரைக்கும் அதிமுக ஒரே ஒரு முறை தான் செஞ்சது. ஆனா திமுக 2 முறை செஞ்சிருச்சு. 2004 ஃபுல் ஸ்வீப் தான், 2024 ஃபுல் ஸ்வீப் தான், ஆல்மோஸ்ட் 2019 ஃபுல் ஸ்வீப் தான். கணக்குல வச்சுக்கோங்க. அண்ணா ஈவி.கே. இளங்கோவன் பண்ண தப்பு அவர் இல்லை. இன்றைக்கு அவர் குறித்து பேசக்கூடாது. அவர் சரியாக இருந்திருந்தால் அதுவும் ஃபுல் ஸ்வீப் தான். சரியா உங்களுக்கு? அப்போ இத்தனை விஷயங்களையும் நாடாளுமன்ற தேர்தலில் செய்த ஒரு கட்சி 2029 ஃபுல் ஸ்வீப் பண்ணும். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அன்னைக்கு காதர் மைதீனும், அன்னைக்கு பொதுவுடைமை இயக்கங்களும், அன்னைக்கு மதிமுகவும் என்ன செய்கிறார்கள் என்பதை அப்ப விசிகா இங்க வந்துடும். வெயிட் பண்ணுங்க. இறுதியா எனக்கு ஒரே ஒரு கேள்வி, ரத்ன சுர்மா பதிவு செய்யுங்க. இப்படிப்பட்ட பேச்சு அதிமுக திமுக ஓரணியில் அப்படின்னு நம்ம பேசினாலே தாவேக்காரங்க என்ன சொல்றாங்க, ஆட்சியை கவிழ்க்க வந்து எல்லா வேலையும் பண்றாங்க, திமுக அதிமுக இன்னும் முயற்சிச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களும் என்ன சொல்றாரு, 6 மாதமோ 1 வருஷமோ 3 வருஷத்துலயோ எப்பனாலும் வந்து பொது தேர்தல் வரலாம், ரெடியா இருங்க அப்படிங்கிறாரு. அப்ப திமுகவும் அதிமுகவும் இந்த ஆட்சியை கழிச்சு அவங்க ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றாங்கங்கிற ஒரு பொறுப்பட இவங்க ஒரு புரொபகண்டா பண்றாங்க தாவேக்காவினர். இதுக்கு உங்களோட பார்வை? ஆட்சியை கலைச்சா என்ன தப்பு? அப்படி பேசணும் வாங்க. திமுக ஒரு கட்சி, அதிமுக ஒரு கட்சி சார். இந்த 2 கட்சியும் சேருது அப்படின்னா எது அப்சல்யூட் மெஜாரிட்டியோ அவங்க தானே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். அதுதானே ஜனநாயகம் கற்றுத்தந்திருக்கிற பாடம். நீங்க வந்து 2 கட்சி சேர்ந்தா ஆட்சியை கைப்பற்றி விடுவார்கள் என்பதால் அவர்கள் சேரவே கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அவங்க சேரக்கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன் சார். அது வேற, அது என்னுடைய பர்சனலான வியூ. அதுக்குள்ள நான் போக விரும்பல. நீங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்கன்னு கேட்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்கல்ல, மீண்டும் தேர்தல் வந்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவீங்கல்ல, ஏன் பதவி பதைப்பு உங்களுக்கு? ஏன் அலறி துடிக்கிறீங்கன்னு கேட்கிறேன் நான். அலறாதீங்க, சமாதானமா இருங்க. தேர்தல் வந்தா சந்திக்கிறதுக்கு தயாரா இருங்க. ஏன் தேர்தலையே சந்திக்க மாட்டோம், இந்த ஒரு தேர்தலோட எல்லாத்தையும் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே? ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி ஒரே தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கைக்கு கொண்டு வந்து விட வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதல்ல அரசியல். அரசியல் என்பது அதிலிருந்து மாறுபட்டது. இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதையே எதிர்கொள்ள முடியாம தடுமாறுறீங்கன்னு கேட்கிறேன். உங்களுடைய ஓலக்குரல் என்பது தடுமாற்றத்தினுடைய வெளிப்பாடு. இன்னொன்று, அதிமுக திமுக சேருகிறதுங்கிற நரேட்டிவை செட் பண்ணி விட்டதே தாவேகா தான் சார். சேருதுங்கிற நரேட்டிவை செட் பண்ணதே தாவேகா தான். அப்படி ஒரு நரேஷனே இல்லை இங்க. ஏன் பேராசிரியர் காதர் மைதீன் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிற போது இந்த செய்தியை சொல்லல, எங்களை அழைச்சு பேசினாங்கன்னு தாவேகா கூட்டணிக்கு போனதற்கு பிறகு சொல்றாரு இல்லையா? வைகோ ஏன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன்னு பல காரணங்களை சொல்லும் போது அதிமுக திமுக கூட்டணின்னு பேசல, கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேகா கூட்டணிக்கு போன பிறகு திமுக அதிமுக கூட்டணின்னு பேசுறாரு. அங்கே போனதற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட பேச்சுகளுக்கு வலிமை சேர்க்கிறார்கள். இங்க இருந்த போது அப்படிப்பட்ட பேச்சு இல்லை. எனவே இந்த நரேஷனே அதிமுக திமுக நரேஷனே தாவேகா செட் பண்ண நரேஷன் தான். அது எங்களை எதிர்ப்பதற்கு இவர்கள் இருவரும் சேருகிறார்கள் பாருங்கள், நாங்கள் எவ்வளவு வலிமையா இருக்கோம்னு காட்டிக் கொள்வதற்காக ஒரு கோமாளித்தனமான வேலையை அவர்கள் செய்தார்கள். உண்மை அதுவல்ல. இப்போது பிரச்சனை என்பது ஆட்சி கவிழ்ப்பது என்பதில் அல்ல, இந்த ஆட்சி நீடிக்குமா என்பதில் இருக்கு. 2க்கும் வேறுபாடு இருக்கு. அண்ணன் திருமா சொல்வது ஒரு பக்கம் திமுகவும் தாவேகாவும் ஒன்றாக இருக்கணும்ன்றது எப்படிப்பட்ட குரலோ அதே மாதிரியான குரல் தான் அதிமுகவும் திமுகவும் ஒரு எதிர் வியூகத்தை தாவேகாவுக்கு வகுக்கிறது. அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்துகிட்டு தான் ஆட்சியை கவிழ்த்துருவோன்றது அல்ல செய்தி. இடைத்தேர்தல் வருகிற போது இடைத்தேர்தலில் தாவேகாவை வீழ்த்தி விட்டாலே இந்த ஆட்சியை கவிழ்த்ததாகத்தான் பொருள். இடைத்தேர்தல்ல நீங்க கிடைக்கிற இடங்கள்ல போட்டியிடுறீங்க, அதாவது அந்த இடங்கள் கிடைப்பதற்கு ஒரு லாபியை பண்றீங்க, அது வேற. இப்ப அம்பாசமுத்திரத்துல தாவேகா ஜெயிக்குமா? தோத்துருச்சு. மதுராந்தகத்துல தாவேகா ஜெயிக்குமா? தோத்துருச்சு. இவ எல்லாம் அதிமுக வெற்றி பெற்ற இடங்கள். அதிமுகவே மீண்டும் வெற்றி பெற்றுருச்சு, இல்ல திமுக வெற்றி பெற்றுருச்சு, அதுவே இந்த ஆட்சியை கவிழ்த்ததாகத்தான் பொருள். அந்த அலை இனிமே வீசலன்னு தான் பொருள். அப்ப நீங்க அலை வீசிச்சுன்றீங்க. அந்த அலை எதன் பொருட்டு கருத்து நிறுத்தப்பட்டதுன்னு பேசுறோம்ல அன்னைக்கு. எனவே ஆட்சி கவிழ்ப்பு என்பதும்
ஆட்சி கவிழ்ப்புக்காகத்தான் இந்த 2 கட்சியின் கூட்டணி என்பதும் ரொம்ப அபத்தமான வாதம். இந்த 2 கட்சி கூட்டணியுமே இன்னும் பேச்சில் இல்லை. அது நடப்புக்கும் சாத்தியமில்லை. அதே போல இவர்கள் 2 பேரும் சேர்ந்தாலும் ஆட்சி கவிழ்ப்பு என்பது தாவேகாவுக்கு எதிரான நடவடிக்கை அல்ல, ஜனநாயக ரீதியாக தேர்தலை சந்திப்போம் என்கிற நடவடிக்கையாகத்தான் அது இருக்கு. சிவா சார், பல்வேறு விவகாரங்கள் எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.